கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 13:6, 2 கொரிந்தியன்ஸ் 13:6. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். என்ன ஐயா, எங்களுடைய பரீட்சையில் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம், நாங்கள் அந்த பரீட்சையில் நாங்கள் நின்றுட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்படி உங்கள் எல்லாருக்கும் என்ன, நீங்கள் எல்லாம் பவுல் உண்மையிலே கிறிஸ்தவனான்னு சொல்லி டெஸ்ட் வச்சுட்டீங்க. அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு தெரியும். எப்படி ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக அவ்வளவு சுத்தமாக இருந்தது. நான் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பொலிவையும் தேடலை, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பணத்தையும் நான் நாடலை. உங்கள் முன்னாடி நான் உங்களுக்கென்று வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்து நான் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டேன். நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை இலவசமாக பிரசங்கித்தேன். உங்கள் கூட 18 மாதம் 1.5 வருஷம் நான் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் போதித்தேன். எப்பெல்லாம் போதிக்க முடியும் அப்பெல்லாம் போதித்தேன். நான் ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை, ஒருத்தர்கிட்ட எந்த பொருளையும் தேடலை, ஒருத்தர்கிட்டையும் எந்த காசும் வாங்கலை. நான் எப்படி இருந்தேன், ஒரு தகப்பனை போல உங்களுக்காக ஒரு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணுங்கிறது போல நான் உங்களுக்கு என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியத்தையும் உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பாக கொடுத்தேன். நான் உங்கள் முன்னாடி எப்படி ஒரு கிறிஸ்துவை போல கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்கிறவங்க எப்படி வாழ்வாங்களோ அது முன்னாடி நான் உங்களுக்கு வாழ்ந்து காட்டினேன். என்னைய பார்த்த உங்களுக்கு, என் கூட இருந்த உங்களுக்கு, என்னுடைய வாழ்க்கை நான் கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் மட்டும் இல்லை, என் கூட இருந்த தீத்துவாக இருக்கட்டும், வேறு சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அதே மாதிரி வாழ்ந்தார்கள். அப்போ நீங்கள் என்னை பரீட்சை பண்ணி பார்த்தீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள 1000-10,000 வாத்தியார்கள், என்ன உங்ககிட்ட 10,000 வாத்தியார் இருந்தாலும் நான் எப்படி இருந்தேன், ஒரு தகப்பனாக இருந்தேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதே போல் நான் உங்களுக்கு தேவ ஆலோசனை சொல்லி கொடுத்தேன். நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தேன். எங்கே உங்களை கண்டிக்கணுமோ, எங்கே உங்களை திருத்தணுமோ அதை கண்டித்தேன், திருத்தினேன். அது மாத்திரமல்ல, நான் என்ன பண்ணினேன், நான் யாரை தள்ளி வைக்கணுமோ அவங்கள தள்ளி வச்சேன். யாருக்கு நான் கிருபையை கொடுக்கணுமோ கிருபையை கொடுத்தேன். நான் தள்ளி வச்சவன் திருந்தினதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ள சொன்னேன். அப்போ எப்படி ஒரு குடும்பமாக உங்களை எப்படி ஒரு குடும்ப தலைவனாக உங்களுக்கு முன்னாடி ஒரு முன் உதாரணமாக இருந்து நான் உங்களை கர்த்தருடைய வழியில் நடத்தினேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் கிறிஸ்தவன், நான் இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன்றத உங்களுக்கே தெரியுங்கிறத நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே, நான் மாத்திரம் இல்லை, நான் தீத்து திகிக்கு எல்லாருமே இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிட்டோங்கிறத உங்களுக்கு தெரியுங்கிற நான் முழுமையாக நம்புகிறேன்னு சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இது உண்மையான சம்பவம். ஒரு அமெரிக்க தேசத்தில் ஒரு ஊருக்கு ஒரு போதகர் புதுசாக வந்திருக்கிறார். அப்போ அந்த போதகர் அந்த ஊருக்கு வந்த உடனே அங்கே உள்ள சபையில் உள்ள மக்கள் அவ்வளவான ஒரு பெருமாறியான கூட்டம் இல்லை. அப்போ அந்த ஊரில் நிறைய பேர் முன்னாடி அங்கே சபைக்கு வந்துட்டு அங்கே முன்னாடி இருந்த ஒரு ஊழியக்காரர் செய்ததுனால நிறைய பேர் இப்போ சபைக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவர் இதை எப்படி சரி பண்ணுவது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் யோசிச்சுட்டு ஒரு நாள் பஸ்ஸில் ஏறி பிரயாணம் பண்ணுறார். அப்போ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது இப்போ அவர் காசு கொடுக்குறாரு டிக்கெட் வாங்குறதுக்கு. இப்போ அவர் கொடுக்கும்போது அவர் கொஞ்சம் கூட வேணும்னே அவர் கூட ஒரு 25 சென்ட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நாணயத்தை சேர்த்து கொடுத்துட்றாரு. இவர் கையில் வாங்கிட்டு சீட்டில் உட்காரும்போது தான் பார்க்குறாரு இவர்கிட்ட ஒரு குவார்ட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அவர் இந்த 25 பைசா வச்சுக்கலாமா அப்படின்னு உட்காந்து இவருக்குள்ளே ஒரே போராட்டம். அவர் நினைக்கிறாரு இல்லை இது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்கிறாரு. இறங்க போகும்போது அங்கே போய் என்ன பண்ணுறாரு, டிரைவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் காசு கொடுக்கும்போது திரும்ப கொடுக்கும்போது எனக்கு இந்த காசை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, இது உங்களுடையது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த டிரைவர் சொன்னாரா, எனக்கு தெரியும்
சொன்னாங்க ஊரில், நீங்கள் தான் அந்த புதுசாக வந்திருக்க பாஸ்டர்னு சொல்லி, நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவனான்னு சோதிப்பதற்காகத்தான் நான் எக்ஸ்ட்ரா அந்த காசை உங்கள் கையில் கொடுத்தேன்னு. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, அநேக ஊழியருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதா? நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகுறீங்களா? பல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்க்கையில் வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.